மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயின் அவளோட தங்கச்சியை ஆபத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணு மாதிரி அவளோட ஃபேஸை மாத்திட்டு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணி அவனோட வீட்டுக்குள்ள வந்துருவா. இவ நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கு மெயின் ரீசனே இவன் கிட்ட இருக்கிற சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா இப்படி ஒரு இன்டென்ஷனோட வந்த நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோ மேல அவளுக்கு லவ் வந்துரும். பட் ஆனா அதுக்கடுத்து இவளை பத்தின உண்மை நம்ம ஹீரோக்கு தெரிய வரப்ப இவங்க லவ் என்ன ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிராமா ஃபுல்லா பாருங்க. சோ ஓகே गाइस, இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு நிறைய பொண்ணுங்களை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு பெயிண்டர் போல. அதுவும் இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புறத்துல இருக்கிற பெண்களோட பிக்சரை தான் வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இவ மெயினா எதுக்கு வந்து இங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா, இவளோட அக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலில இருந்து காணா போயிருப்பா. அவ இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த புறத்துல இருக்கிறதா இவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நிறைய அந்த புறமா போய் நம்ம ஹீரோயின் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப கூடவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லுவா, இந்த பொண்ணுங்கள்ல யார் உன்னோட அக்கான்ட் எப்படி கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், எங்க அக்காவோட ஷோல்டர்ல ஒரு பெரிய பூ போட்ட டாட்டூ இருக்கும், அதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே அவ வரைஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோயினை தேடி யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இந்த பொண்ணு பேரு ஷென். இந்த பொண்ணு பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு போல. இப்ப இந்த சென் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் காசை கொடுத்து நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன நீ வரையணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, நீங்களும் பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, நீங்க நினைச்சா எவ்வளவு பெரிய பெயிண்டரை வேணாலும் கூப்பிட்டு உங்களை பெயிண்ட் பண்ண சொல்லலாம், ஆனா நீங்க எதுக்கு பர்டிகுலரா என்ன கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஷென் பொண்ணு, நீ இவ்வளவு கேள்வி கேட்கறியே, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதை நான் கேட்டாவே போதும், நீ ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்றதெல்லாம் செய்வ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷென் பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப வருஷமா உங்க அக்காவை தானே தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆகி போய், எங்க அக்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவ எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு உடனே அந்த ஷென் பொண்ணு, இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன நீ வரைஞ்சு கொடு, அதுக்கடுத்து நான் உங்க அக்காவை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நைட் இவ சொன்ன இடத்துக்கு போனா அங்க அந்த ஷென் பொண்ணு வேற ஒரு ஆள் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி இங்க இருந்து கிளம்பலான்ட்டு நினைக்கிறப்ப அந்த ஷென் பொண்ணு இப்ப அப்படியே முன்னாடி வந்து, உனக்கு உன்னோட அக்கா வேணும் தானே, அப்ப நீ உள்ள என்ன பாத்தியோ அதைத்தான் நீ வரையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இருக்காது. சரி நம்மளுக்கு நம்ம அக்கா வேணும், அதனால இவ சொல்றதை செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இவ வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே உள்ளதான் காட்டுவாங்க. அந்த ஷென் பொண்ணு அந்த கூட இருந்த ஆள் கூட ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாளா. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும், அந்த கூட இருக்கிற ஆள் வேற யாருமே இல்ல, ஒரு இளவரசர் போல. அவன் பேரு நிங்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்த கடுத்து அந்த ஷென் பொண்ணு தான் இப்ப அந்த நிங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, நாளைக்கு நான் எப்படியான்ட்டு எனக்கும் அந்த தளபதிக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த நிங்கு, என்னது அந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா, அதை மட்டும் நீ பண்ணிராத, உங்க கல்யாணத்தை வச்சுதான் நான் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கேன், நீ எப்படியா நான் அவனை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்குள்ள போயிரு, அப்படி நீ போயிட்டேனாவே போதும், அந்த தளபதி கிட்ட இருந்து எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும், அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோவேன், அடுத்து கொஞ்சம் நாள்லயே நான் தான் ராஜாவாயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஐடியா அந்த ஷென் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து நம்ம லவ் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த நிங்கு, என்னோட வேலை முடிஞ்சனையும் அந்த தளபதியை நான் போட்டு தள்ளிடுவேன், அதுக்கடுத்து நான் திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனாலும் இப்பயும் அந்த பொண்ணு இந்த ஐடியா ஒத்துக்காதா. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை இந்த நீங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டா. எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நீ அவனை கல்யாணம் பண்ணு, அதுக்கடுத்து நான் சொல்றதெல்லாம் செய்யு, கடைசியில எல்லாமே என்னோட பிளான் படி போச்சுன்னா அதுக்கடுத்து நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கடுத்து இந்த நீங்க அங்க இருந்து கிளம்பணும் நம்ம ஹீரோயின் அவ வரைஞ்சதை போய் அந்த ஷென் பொண்ணு கிட்ட கொடுக்க போவாளா. இப்ப பார்த்தா அந்த ஷென் பொண்ணு ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, நீங்க சொன்ன பெயிண்டிங் நான் முடிச்சிட்டேன், என்னோட அக்காவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஷென் பொண்ணு, எதுக்கு அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு, நீ யாரையான்ட்டு லவ் பண்ணிருக்கியா, அப்படி லவ் பண்ணவங்க கூட நீ காலம் பூரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பதானே, ஆனா அப்படி நினைக்கிறப்ப திடீர்னு ஒண்ணு போய் வேற யாரையான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உன்னால அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷென் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும், நீங்க என்கிட்ட இப்படி புலம்புறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா உங்க அப்பா கிட்டே போய் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஷென் பொண்ணு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, உனக்கு பிரைம் மினிஸ்டரோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கேன்னு உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சரி விடுங்க, அது உங்களோட கதை, ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, எங்க அக்கா எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, சும்மா என்ன யூஸ் பண்ணிக்கணுங்கிறக்காக தானே அந்த பொய்ய சொன்னீங்க, சரி இந்தாங்க உங்க பெயிண்டிங், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் ஒரு ஓரமா வச்சுட்டு அவ கிளம்ப பாப்பாளா. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஷென் அந்த இடத்துல இருக்கவே மாட்டா. ஐயோ, ஒருவேளை அந்த ஷென் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் பக்கத்துல போய் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப அந்த ஷென்
ஷென் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்து நம்ம ஹீரோயினை உள்ள இழுத்து போட்டுருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் மயங்கி போய் கிடப்பா. அப்படி அவ மயங்கி போய் இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு மந்திரவாதி வருவான். அவன் வந்தோடனே அந்த ஷென் பொண்ணு இவளை வச்சுதான் என்னோட பிளான நான் பண்ண போறேன், சோ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்லுவா. அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயின் தான் அவ பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயத்தை யோசித்து பாப்பா. ஒரு நாள் சில கொள்ளக்காரங்க இவளை பிடிச்சு வச்சிருப்பாங்களா, அப்போ யாரோ ஒரு ஆளு இவளுக்காக சண்டை போட்டு இவளை காப்பாத்திருப்பான். இப்போ அந்த ஆளோட ஃபேஸ் மைண்டுக்கு வந்துட்டு போகும். இப்ப கரெக்டா அந்த பாஸ்ட் எல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயின் அப்படி துடிச்சு புடிச்சு எந்திரிப்பா. ஆனா இவ எந்திரிச்சோனையும் அங்க இருந்து சில வேலைக்காரங்க இப்ப வந்து மேடம் ஷென் எந்திரிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ நான் மேடம் ஷென் கிடையாது, நான் ஷீஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த வேலைக்கார பொண்ணு மேடம் ஷென் நீங்க என்ன சொல்றீங்க, சரி விளையாண்டதெல்லாம் போதும், இன்னைக்கு உங்களுக்கும் தளபதிக்கும் கல்யாணம் இல்ல, ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நேத்து நடந்ததெல்லாம் மைண்ட்ல வரும். இந்த மாதிரி அந்த ஷென் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் காப்பாத்த போனப்ப அவ இவளை தண்ணிக்குள்ள இழுத்து போட்டது, அதுக்கடுத்து ஏதோ ஒரு மந்திரவாதி வந்தது, இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருமா. இப்ப வேகமா அப்படியே கண்ணாடி கிட்ட ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃபேஸுக்கு பதிலா இவ கண்ணுக்கு அந்த ஷென்னோட ஃபேஸ் தெரியும். என்னன்னு பார்த்தா நேத்து அந்த ஷென் நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்தனையும் அந்த மந்திரவாதியை வச்சு நம்ம ஹீரோயினோட உடம்புல அந்த ஷென்னோட ஃபேஸ மாத்திருவா. அவ இப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேஸ வச்சு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா. இதை இப்ப நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சனையும் இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், என்னோட மூஞ்சி இது கிடையாது, எனக்கு வேற கண்ணாடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு அந்த ரூம்ல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவாளா. அப்போ இவளை பிடிக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரங்க வேற வந்துருவாங்க. அதுல ஒரு வேலைக்காரன் கத்துவான், மேடம் ஷென் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க இப்ப தளபதி வீட்டுல இருக்கீங்க, இப்படி எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடாதீங்க, மெயினா அந்த ரூம் பக்கம் போகாதீங்க, தளபதி அங்க யாரையும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிக்காம இப்போ அங்க இருந்த ரூம் குள்ள போயிருவாளா. இதுவே அந்த ரூம்ல பார்த்தா தளபதியும் அவனோட ஃப்ரெண்டு மிலிட்டரி அட்வைசரும் அங்க யாரையும் ஒரு ஆளு கட்டி போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இப்ப ரீசெண்டா தான் ஃபர்ஸ்ட் இளவரசர் இறந்திருப்பாரு போல, அவரோட சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கற தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த தளபதி விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் வரலன்னு தெரிஞ்சோனையும் இப்ப அந்த தளபதி அப்படியே ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளை அதே இடத்துல கொன்றுவான். ஆக்சுவலி இந்த தளபதி தான் நம்ம கதையோட ஹீரோ. பட் இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த ரூமுக்குள்ள வர அப்படியே அந்த ரத்தம் அவ மூஞ்சி பூரா தெரிச்சிரும். அவ்வளவுதான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஷென்னோட அண்ணனை தான் காட்டுவாங்க. இப்போ அவன் கிட்ட ஒரு வேலைக்காரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா, என்னன்னே தெரியல உங்க தங்கச்சி எங்க தளபதி வீட்டுல பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் ஷென் இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஷென்னோட அண்ணன் அவ அந்த தளபதியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறக்காக தான் இப்பெல்லாம் ஏதோ நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கா, அவளை நீங்க யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரி கிட்ட பக்கத்துல போய் இந்த பிரச்சனையெல்லாம் விடு, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, அதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த வேலைக்காரி ஐயோ இப்படி மட்டும் நான் செஞ்சு நான் வெளியே மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுவா. ஆனாலும் அவங்க அண்ணன்கார நீ ஒரு வேலைக்காரி, நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரியை மிரட்டுவான். இப்போ இன்னொரு பக்கம் மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஆனா இவ ஹீரோயின் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், சுத்தி இருக்கிற எல்லாரும் இவ ஷென்னு தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலைக்காரி பார்த்தோம்ல, அவ நம்ம ஹீரோயினை ஷென்னு நினைச்சு ஒரு துணியை போட்டு அப்படியே கொல்லலான்ட்டு வருவா. என்னன்னா இந்த ஷென்னோட அண்ணா தான் ஷென்னை கொல்ல சொல்லி இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான் போல. பட் நல்ல வேலையா அந்த இடத்துக்கு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவானா. உடனே அந்த வேலைக்காரி ஒண்ணும் இல்ல மேடம் ஷென் எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து முழிச்சிருவாளா. முழிச்சோனையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ நம்ம ஹீரோவை பாக்குறா. பார்த்தனே அவளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இதே தளபதி தான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஹீரோயின் அவளோட ரியல் அப்பியரன்ஸ்ல இருக்கிறப்ப காப்பாத்திருப்பான். இப்ப இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு அவளே அறியாம ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சனால அந்த தளபதியும் நான் போய் உனக்கு கொஞ்சம் ஒயின் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். என்னன்னா இது வந்து அவங்க சைடு ஏதோ ஒரு சம்பிரதாயம் போல, கல்யாணம் அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்னா ஒயின் குடிக்கணும் போல. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா அந்த ஷென் வந்து நம்ம ஃபேஸ மாத்தி வச்சதுக்கு காரணம் அவளுக்கு பதிலா நம்ம இவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கா, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிய வரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த ஒயின் எடுத்துட்டு வந்தனையும் நம்ம ஹீரோயின் நான் உண்மையான ஷென் இல்ல அப்படின்னு சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அதை எதுவுமே அவன் கேட்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஒயின் குடிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஒயினை குடிச்ச உடனே இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்ன திடீர்னு வந்தா ஒயினை கொடுத்தான் அடுத்து ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த வேலைக்காரி வெளியே இருந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான்னு தெரிஞ்சோனையும் யாருக்கும் இப்ப அவ சிக்னல் கொடுப்பா. இந்த சிக்னலை பார்த்துட்டு ஒரு 10-15 பேர் இந்த வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. அவங்க இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக அவளோட ரூம்குள்ள தான் போவாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அது ஷென், அந்த ஷென்னை கொல்லணும்ட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது நம்ம ஹீரோயின்
யாருக்குமே தெரியாது. பட் நல்ல வேலையா இப்ப வந்தவங்களாம் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்கு முன்னாடி எப்படியோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான். பாவம் நம்ம ஹீரோயின் சாதாரண ஒரு பெயிண்டர். ஆனா ஒரு நாள்ல அவ வாழ்க்கையில இவ்வளவு சம்பவம் நடந்தனையும் அவ ஒரு மாதிரி கண் கலங்கி போய் நிப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன், இன்னைக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சு, இன்னைக்கு நைட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில நீ உன்னோட வீட்டுக்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா இப்பதான் தளபதிக்கு இவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவன் தன்னை திரும்பி வீட்டுக்கு போக சொல்றான்ட்டு இவளுக்கு புரியாது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஷென்னோட அண்ணனை அந்த நிங்குங்கிற பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் இப்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நீ யார கேட்டு உன் தங்கச்சியை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த அண்ணன் காரணம், ஐயோ இளவரசரே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிதான் அப்படி பண்ணேன். ஏன்னா சப்போஸ் கல்யாணத்தன்னைக்கு நைட்டே என் தங்கச்சி செத்துட்டானா அந்த பழி கண்டிப்பா அந்த தளபதி மேலதான் விழுகும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அந்த தளபதியை பழி வாங்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு இப்ப அந்த நீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அட அறிவு கட்ட முட்டாளே, நீ எல்லாம் எதுக்கட ஏன் கூட இருக்க? என்னோட பிளான் அந்த தளபதியை தோக்கடிக்கணுங்கிறது கிடையாது. அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்காக தான் உன் தங்கச்சியவே நாங்க அனுப்பிச்சிருக்கேன். சோ தேவையில்லாம என் பிளானுக்குள்ள நடுவுல வந்து ஏதான் குட்டைய குழப்பாத அப்படிங்கிற மாதிரி நல்லா மிரட்டி விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்டு அந்த மிலிட்டரி அட்வைசர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். எதுக்கு ஃபர்ஸ்ட் இளவரசர் ஆஸ்துமானால சாகரப்ப இந்த பென்டென்ட்டை கையில வச்சிருந்தாருன்னு தெரியலையே, இந்த பென்டென்ட் யாரோடது? எனக்கு தெரிஞ்சு நம்ம இளவரசரோட சாவு நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியல. இந்த பென்டென்ட் யாரோடதோ அவங்க தான் நம்ம இளவரசரோட சாவுக்கு காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், ஆனா இதுல இன்னொரு குழப்பமான விஷயம் என்னன்னா, எதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நீங்க இந்த இளவரசரோட சாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வேவேமா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்ப நம்ம கிட்ட இருக்க ட்ரம்ப் கார்டு உங்க ஒய்ஃப் தான். ஏன்னா அவ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு தானே. சோ அவங்க தான் ஒரு பிளான் போடுறாங்களா இல்லையாங்கிறது கண்டிப்பா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணா நம்மளுக்கு ஏதாண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு, இல்ல நீ சொல்றதெல்லாம் வாஸ்துவம் தான், ஆனா எனக்கு அந்த ஷென்னை பார்த்தா ஏதோ தப்பானவ மாதிரி தெரியல, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே இது ஒரிஜினல் ஷென் அப்படின்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஃபேஸ் ஸ்வாப் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை பாக்கறக்கா வருவானா. அந்த இடத்துல வெறுக்க மாட்டா. இது தெரிஞ்சனையும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ, சரி நேத்து நான் சொன்ன மாதிரியே அவளோட வீட்டுக்கு கிளம்பிட்டா போல, எல்லாம் நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து, தளபதி உங்களையும் உங்க மனைவியும் பாக்குறதுக்கு ராஜா அரண்மனையில இருந்து 2-3 பேர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டனையும் இப்ப பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஐயோ போச்சு தளபதி, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நேத்து தான் ராஜா தலைமையில உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ உங்க ஒய்ஃப் இங்க இல்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது நீங்க ராஜாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஒரிஜினல் ஷென்னை தேடி அவ இடத்துக்கே போவாளா. அங்க போனா இப்ப அந்த ஷென் அப்படி ஆப்போசிட்ல நடந்து வருவா. ஆனா அவளுக்கு இப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் இருக்கும். ஆக்சுவலி இவ ஏதோ ஒரு மந்திரம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இவங்க ஃபேஸை மட்டும் அப்படி மாத்தி மாத்தி வச்சிருக்கா. மித்தபடி இந்த தழும்பு மச்சம் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்த மாதிரி அதே இடத்துல கரெக்டா இருக்கும். இப்ப அந்த ஒரிஜினல் ஷென் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, பரவாயில்ல என்னோட ஃபேஸ் இவ்வளவு அழகா இருக்குன்ட்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனா என்னோட ஃபேஸ்ல இப்ப டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னா அந்த கண்ணு கிட்ட இருக்கிற மச்சம் தான். ஏன்னா எனக்கு அப்படி எந்த மச்சமும் இருக்காது, உனக்கு இருந்த மச்சம் தான் அதே இடத்துல இப்ப திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இப்ப செமையா கடுப்பாயிரும். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஒழுங்கு மரியாதையா என்னோட ஃபேஸை திரும்பி எனக்கே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்போ அந்த ஒரிஜினல் ஷென்னு, உனக்கு உன்னோட ஃபேஸ் தானே வேணும், நான் திரும்பி கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் ஷென் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின், நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமிரா பேசுவாளா. அதுக்கு அந்த ஷென் இப்ப அப்படியே, நான் சொல்றதெல்லாம் நீ கேப்ப, ஏன்னா உன்னோட அக்கா இப்ப என் கிட்டதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு காட்டுவா. பார்த்தா இப்ப ஒரு பொண்ணு அவ முதுகு மட்டும் தெரியற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அரண்மனையில இருந்து வந்தவங்க நம்ம தளபதிக்காகவும் அவனோட ஒய்ஃபுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கேஷுவலா தான் இருப்பான், வரதா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான், ஐயோ ஏதாண்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்டு இருப்பான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஒரிஜினலான ஷென் சொல்றத கேட்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ராஜாவோட ஆர்டரை ஒழுங்கா எடுத்துக்காதனால அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா பாத்துக்கோங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.